செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலகத்து மக்களுக்கெல்லாம் வாழ்க வாழ்வாங்க, வளர்க ஆன்மீகம் என்ற சூளுரையோடு உங்கள் முன்பாக நிற்கிறேன். என்னை இப்பொழுது உழவை பற்றி பேச சொல்லி இருக்கிறார்கள். எல்லா மக்களை விட ஈரோட்டு மக்களுக்கு எனக்கு ஒரு நெருக்கம் உண்டு. வேறு மாவட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் கேட்கிறார்கள், நீ சொந்த ஒரு ஈரோடா என்று கேட்கிறார்கள். ஏன்னா இந்த இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்துக்கிட்டு ஈரோடு மாவட்டத்தில் சுத்தின அளவு வேற எந்த மாவட்டத்திலும் நான் சுத்தலை. ஈரோடு மாவட்டத்தில் நிறைய உழவர்கள் இப்ப இயற்கை உழவுக்கு மாறி இருக்கிறார்கள். இயற்கை உழவு நமக்கு புதுசு இல்லை. நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்ததெல்லாம் இயற்கை விவசாயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இடையில ஒரு செயற்கைக்குள்ள போனோம். அது எவ்வளவு பெரிய அழிவை இழிவை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருக்கிறோம். உணர்றதுனால மறுபடியும் நம்ம மாறுறோம். இந்த மாறுறதுல சில சிக்கல் இருக்கு. நம்ம தாத்தா இருந்த காலத்துல, பாட்டி இருந்த காலத்துல என்ன நிலைமை இருந்ததோ அந்த சமூக நிலைமை இப்ப இல்லை. அந்த இயற்கை நிலையும் இப்ப இல்லை. ஆகையினால அதே நிலைக்கு நம்ம போக முடியாது. ஆனா அந்த கொள்கைகளை, தத்துவங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தகுந்தாற் போல நம்மள மாற்றிட முடியும். அப்பதான் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குது, இந்த அறிவையும் ஆன்மீகத்தையும் எப்படி இணைக்க முடியும்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. தத்துவத்தை பத்தி பேசுவது ஆன்மீகம். ஒரு செயலை எப்படி செய்வதுன்னு கண்டுபிடிக்கிறது அறிவியல். அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றிணைத்தால் மட்டும்தான் சமுதாயம் முன்னேற்றத்தை நோக்கி போகிறது. அறிவியல் மட்டும் தனியாக இருந்தால், ஆன்மீகம் இல்லாம அறிவியல் மட்டும் இருந்தா அது கொலை மட்டும்தான் செய்யும். அறிவியல்ல உச்சமட்ட கண்டுபிடிப்பு அணுகுண்டு தான். இந்த அணுகுண்டை யார் தலையிலையாவது போட்டே ஆகணும். ஏன்னா தயாரிச்சாச்சா. அது கீழே இருக்கிறத ஆஸ்பத்திரியும் பார்க்க மாட்டாங்க, பள்ளிக்கூடமும் பார்க்க மாட்டாங்க. அது மேல ஏரோப்ளேன்ல எடுத்துட்டு போயிட்டா அது போட வேண்டியதுதான். ஆனா அந்த ஆன்மீகம் ஒன்றுதான் இந்த குண்டை யார் தலையில போடணும், யார் தலையில போடக்கூடாதுங்கிறத வழிகாட்டும். ஆகையினால ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைக்கக்கூடிய ஒரு பணிய இயற்கை விவசாயத்தை பார்க்கிறேன். அறிவுன்னு நிறைய பேர் அறிவு தேடல்ல போனோம். நம்ம 1947 சுதந்திரம் கிடைச்ச பிறகு அறிவு தேடல்ல நிறைய பேர் போனோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த சமூகம் மூட நம்பிக்கையில கடந்தது. சொல்லலாம், மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடணும்னா ஈரோட்டு பாதை தான் வேணும், பகுத்தறிவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதனால அறிவு தேடல்ல நம்ம போனோம். ஆனா எங்க ஓட்ட விட்டுட்டோம்னா இந்த அறிவுல 2 இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதி வச்சத எல்லாரும் வரி வரியா படிக்கணும், வார்த்தை வார்த்தையா படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரு நூல் அவர் 7 வார்த்தையில எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சார். திருக்குறள் மட்டும் படிச்சா நமக்கு புரியல சார். அப்ப ஒருத்தர் கூட இருந்து நமக்கு ஒத்துழைக்க வேண்டி இருக்குது. அவர் என்ன சொன்னாரு, பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை அப்படின்னு சொன்னார். அறிவுன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எதையெல்லாம் அறிவுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதுல எல்லாம் சலிச்சு புடைச்சி எடுத்து பாத்தீங்கன்னா தலையாயதான் நிக்கிறது என்ன இருக்குன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். எல்லா உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும், அதுதான் தலை சிறந்த அறிவு. சிறந்த இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு, உலக அளவுல சமத்துவம் வரணும், சமாதானம் வரணும். அந்த சமத்துவமும் சமாதானமும் எப்ப வருகிறதுன்னு சொன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதான் வருகிறது. ஆகையினாலதான் உலகத்துல இருக்கிறவங்க சொன்னதுல எல்லாம் தலையாயது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். சரி, இந்த